சத்தியவேத அப்போஸ்தல சபைக்கு உங்களை யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைக்கு தேவன் வாசிக்க கொடுத்த சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். யாவரும் ஒன்று கூடி வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். யாவரும் தலையை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். வல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சபையாய் என்ற ஆண்டவரை உங்கள் யாவரையும் நீர் ஒன்று கூடி சேர்த்ததற்காக கொடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, 11 மாதம் எங்களை உம்முடைய தயவுள்ள கரங்களால் நடத்தி ஆண்டவரை இம்மட்டுமாய் ஆண்டவரை நீர் உதவி செய்து இம்மட்டுமாய் வழி நடத்தின மகா பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய அன்பும் உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய மேன்மையான தயவும் எங்களோடு எப்பொழுதும் கூட இருந்ததற்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வசனமும் எப்பொழுதும் எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி ராஜா. இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காகவும் இந்த ஆராதனை வேலை ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. அப்பா, ஆராதனை வேலையில் ஆண்டவரை உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய நாமம் உயர உயர ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருதயத்தின் மனக்கண்கள் திறந்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட எங்களுடைய ஆண்டவரை எங்களை உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரை சமர்ப்பிக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த திருவிருந்த ஆசீர்வதித்து தாருங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் இனி ஆண்டவரை நடக்க போகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வார்த்தை மூலமாக நீங்கள் எங்கள் இருதயத்தோடு பேசுங்க ராஜா. அதை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அதற்கு ஒப்பு கொடுத்து நடக்கிற பிள்ளையாக எங்களை வழி நடத்துங்க. மட்டும் காத்த நேசர் இனியும் காத்து நடத்தும்படிக்காக ஆண்டவர் உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிதான பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். முதலாவது நம்முடைய ஆண்டவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், துதிக்க போகிறோம். இங்கே ஜஸ்ட் நாம் எல்லாமே ஒரு கருவி தான். ஆமென். வெறுமையாய் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, நான் கடைசி வருஷத்தில் கூட சொன்னேன், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி வெறும் கையோடு அவருக்கு முன்னாடி நம்ம மறிச்சிட்டு போயிட்டோன்னா நீங்களோ நானோ உங்களுடைய பெயரோ உங்களுடைய சரீரமோ எதுவுமே கிடையாது, நம்முடைய ஆத்துமாக்கள் மட்டும்தான். ஆமென். அப்படி தான் நம்ம இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா
கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? மகிமை அடைவாங்க. அப்படிப்பட்ட மகிமையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான் இந்த இடத்துல நின்றுருக்குறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமேன், ஆமேன். நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கலாம், அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. எப்படின்னா, பைபிளில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், தன் தகப்பனை விட்டு அப்படியே நடந்து போனார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாமே டபுளான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஈசாக்கை தேவன் சாரால குழந்தை இல்லையா, குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாராம். யாக்கோபு ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதம், அவர் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணீர். அப்படியே தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே போனோம்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். தாவீது சிறிய பையன் ஜெயித்து கொள்ளுகிற ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, நீங்கள் ஆகாய விண்மீனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பலுகி பெருகி அப்படியே சந்தோஷத்தோடு நிரம்பி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். யாரும் நீங்கள் வெறுமையாக போகாதீங்க, இல்லை நீங்கள் தாழ்மையாகவே இருங்க, அப்படியெல்லாம் இல்லை. அடுத்தடுத்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு பாட போகிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல, சாராளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல, ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல ஆண்டவரை எங்களுக்கும் நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு Thank you Jesus. ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவருடைய வாக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில பலிக்க போகிறது. விசுவாசத்தோடு ஆராதிக்கிற நாம் அதை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் இந்த நாளில. ஒருவேளை நீங்க என்ன இல்லை என்ன தேவை என்பதை நீங்க எதையுமே நீங்க நினைக்க வேணாம். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் அதை உம்மிடத்திலிருந்து ஆராதனை வேளையிலே நான் பெற்றுக் கொள்ள போகிறேன். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா.
கருத்தோடு நாம் இந்த நேரத்தில் பாட போகிறோம். Thank you, Jesus. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாழ்வு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை ஆகாய விண்மீனாய், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்கள் இல்லை, என்னுடைய எல்லா திருச்சபை எல்லாரையும் என்னை ஆகாயத்து விண்மீனை போல பெருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் மாறவே மாட்டாராம். ஆமென். அவர் உங்களை மகிமைப்படுத்த சித்தமா இருக்கிறார். நாம் என்ன தெரியுமா பண்ணணும்? பைபிளில் இப்போ கூட படிச்சாங்கல்ல, போகிற வழியில அழிந்து போகாதபடி அவரை நாம் என்ன பண்ணுமா, கெட்டி இறுக பிடித்து கொள்ள வேண்டுமா. வேற ஒன்றும் நீங்க பண்ண தேவையில்லை. அவரை இறுக பிடித்து கொண்டு நீங்க அவரோடு நடந்தா மாத்திரம் போதும். நான் அப்படியே நினைச்சு பார்க்குறேன், ஆபிரகாம் அப்படியே நடத்தி கொண்டு போகும்பொழுது அது எப்படி போனார்னா, அவருடைய தகப்பன்ல, எங்கப்பா போற என்னை விட்டுட்டு, யாருப்பா உனக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாராம். இப்போ நீங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி கொள்ளுங்க. அப்படியே ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் நீங்கள் அப்படியே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை உமக்கு முன்பாக சமர்ப்பித்து, ஒருவேளை யாராவது என்ன இங்கே போகாதன்னு சொல்லலாம், ஒருவேளை யாராவது என்ன இந்த கர்த்தரை தேடாதுன்னு சொல்லலாம், இல்லை ஒருவேளை எது வேணும்னா நடக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே நான் உன்னை மாத்திரம் தான் ஆண்டவரை நம்புகிறேன், உங்களுடைய சத்தத்தை மாத்திரம். ஆமென், ஆமென். உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் தான் ஆண்டவரை நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நம்பி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களிலிருந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இங்கே நான் ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்க அவரை ஆராதிக்கிறது தான் பிரதானமானது. ஆமென். சபை ஆராதிப்பது தான் பிரதானமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. இடைப்படுற வரை நாம் அவரை துதிக்க போறோம், இடைப்படுகிற வரை அவரை நாம் துதிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாய்கள் நிறைய உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, ஆதி நிலையில ஆண்டவரை இருக்கிறது போல ஆண்டவரை எங்களை நீர் அழைத்து கொண்டு போனீரே. உபாகமம் 4 டியூட்ரிமனி 4:7 வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. தேவனே இவ்வளவு சமீபமாய் பெற்றுக் கொண்டிருக்கிற வேற பெரிய ஜாதி வேற யாருமே இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 4:7 நீங்க போட்டீங்கன்னா வசனத்தை கூட படிச்சு பாருங்க. நீங்க அழைக்கும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு நியரா வராராம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பெல்லாம் நீங்க அவரை தேடுறீங்களோ, இந்த நேரத்தில் நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா,
நீங்க தேடும் பொழுதெல்லாம் அவர் உங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். ஆமென். என்னுடைய மத்தியிலே உலாவுகிற தேவன், என்னுடைய பக்கத்திலே நிற்கிற தேவன், என்னுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதுக்கு வந்தார் இந்த உலகத்துல? என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு. நாம் இந்த நேரத்தில் உற்சாகத்தோட பாட போறோம், உற்சாகத்தோட. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு. ஆமென். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை போக்க வந்தீர் ஆண்டவரே. நீர் எங்கள் சாபங்களை நீக்க வந்தீர் ஆண்டவரே. ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எல்லாரும் சத்தமா சொல்லலாம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. மீண்டும் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா நீங்க அவர் அப்படியே உயர்த்தி உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வாங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களோடு இருங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் நண்பர்கள் என்னை கைவிடலாம், ஆண்டவரே என்னுடைய உற்றார் என்னை கைவிடலாம், ஆண்டவரே என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை கைவிடலாம், ஆண்டவரே ஆனால் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் நீங்க என்னோடு இருக்கிறீரே. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. உங்களை சொல்ல வைக்கிறது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை தாய் ஒரு வேளை மறந்து போகலாம், ஆண்டவரே எங்களை தந்தை ஒரு வேளை மறந்து போகலாம், ஆண்டவரே நான் நம்பி இருக்கிற என்னுடைய நண்பன், இன்னைக்கு உதவி செய்யறேன்ற என் நண்பன் என்னை கைவிட்டிருக்கலாம், ஆண்டவரே நாளைக்கு உதவி செய்ய போறேன்ற என்னுடைய உற்றார் உறவினர் கூட ஒருவேளை அவர்களுடைய சுமைகளின் நிமித்தம் ஆண்டவரே என்னை மறந்து போகலாம், ஆண்டவரே ஆனா நீங்க என்ன மறக்கிறதே இல்லை, ஆண்டவரே. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே நீங்க என்ன மறக்கிறதே இல்லை, ஆண்டவரே
நீங்க என்னை மறக்கிறதே இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை மறக்கிறதே இல்லை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, நாங்க செய்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க ஒரு வேலை இசப்பா, ஒருவேளை நாங்க மனிதர்கள் சொல்லி இதை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க போயிடணும் ஆண்டவரே. ஒன்னு நீ செய்யின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை செஞ்சிடணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பலத்தின் குறைவினால் அதை நாங்கள் தடைப்படுத்தவே கூடாது ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜீசஸ் ஆண்டவரே, என்னுடைய பல குறைவினால ஆண்டவரே உமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றையும் நான் செய்ய மறக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை நான் வேதத்தை வாசிக்கிறத மறந்துருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை நான் ஜெபிக்கிறத மறந்துருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நான் யாருக்கோ உதவி செய்யறத மறந்துருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறேன் ஆண்டவரே. நீங்க சொன்னா அதை நான் மறுக்காம செய்ய போறேன். ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென்னா அப்படியே ஆக கடவுது. ஆமென்னா அதான் அர்த்தம், அப்படியே ஆக கடவுது என் வாழ்க்கையில. ஆண்டவரே நீங்க சொன்னா நான் செய்ய போறேன் ஆண்டவரே, நீங்க சொன்னா நான் செய்ய போறேன். ஆபிரகாமுக்கு சொன்னா மூவ் பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு சொன்னா மூவ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஜீசஸ் நீ சொன்னா போதும் நான் செய்வேன் ஆண்டவரே. நீர் காட்டுற வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே, நீங்க காட்டுற வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு பயமோ கலக்கமோ எது வந்தாலும் ஆண்டவரே என்னை பார்த்து கொள்ள, என்னை தாங்கிக் கொள்ள, என்னை தப்புவிக்க, என்னை நடத்த ஆண்டவரே, என்னை என்னோடு கூட இருக்க எனக்கு போதுமான தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் நீங்க அழைக்கும் போதெல்லாம் உங்கள் அருகில வருகிற தேவன், நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்கள் அருகிற வர விருப்பப்படுகிற தேவன். Thank you Jesus. ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு நேராய் என்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் இந்த நேரத்திலே துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாள் வரையில ஒருவேளை நீங்க என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவரை வெளிப்படுத்துறீங்களோ அதெல்லாம் நான் செய்யாமலே கடந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஆனா இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இனி என் வாழ்விலே நான் நிர்விசாரமாய் நடக்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் சொல்லுகிறதை நான் செய்வேன், நீர் உணர்த்துகிறதை நான் செய்வேன், நீர் காட்டும் வழியிலே நான் நடப்பேன். என் வாழ்விலே எப்படிப்பட்ட துயரங்களோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்களோ என்னை சூழ்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே. என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை அசிங்கப்படுத்தலாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காம இருக்கலாம், என் வாழ்க்கையில நன்மையே நடக்கல, நான் ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்திலே செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஒருவருக்கு ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யாரையும் பார்க்க வேணாம். நீங்க ஒரு வேலை யாராவது பார்த்தீங்கன்னா அது கர்த்தருக்கு உகந்த ஆராதனை இல்ல, அவருக்கு கீழ்ப்படுகிற ஆராதனை இல்ல. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதனை இயேசு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். ஓ ஜீசஸ், ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வே
மத்தியில் வருகிற தேவனே, எங்களோடு உலாவ ஆசைப்படுகிற தேவனே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் இருப்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஒருவருக்கே ஆண்டவரே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டும் ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது ஆண்டவரே, நீங்கள் நடந்து போகிற வல்லமை கொண்ட தேவனே, காற்றை அதட்டுகிற தேவனே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அவர் எப்படிப்பட்ட தேவன்? காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். அவர் சொன்னா காற்றும் கடலும் அடங்கி போகுமா? ஆமென். உங்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் அதை விட மேலானதா இருக்குமா? நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் எப்பேற்பட்ட வல்லமையை கொண்ட தேவன் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் காத்துக் கொள்ளுகிற தேவனே. பயமே இல்லை, பார்வோன் சேனை
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி ஜீசஸ், thank you ஜீசஸ், thank you ஜீசஸ், thank you ஆண்டவரே, thank you ஜீசஸ். இந்த நாளில நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னா போதும், நான் அதை அப்படியே செய்ய போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க காட்டுற வழியில நான் அப்படியே நடக்க போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாதைகள் ஒருவேளை அப்படியே இருளாய் சூழ்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க நினைக்கலாம் எல்லாம் சூழ்ந்துக்குச்சு, எல்லாம் மறைச்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னை பாதுகாத்து கொள்ள ஒருவருமே இல்லை, என்னை நடத்த ஒருவருமே இல்லை, என்னை தாங்கிக் கொள்ள ஒருவருமே இல்லை. இல்ல இல்ல, நீங்கள் அழைத்தால் அவர் அப்படியே உங்கள் மத்தியிலே வர சித்தமா இருக்கிற தேவன். ஆமென். நீங்க கூப்பிடுற நேரமெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய ஜாதி நீங்க எங்கனா பார்த்திருப்பீங்களா? அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. மோசே இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட தேவனை நீங்க எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? நீங்க அழைத்தா போதும், அவர் உங்களோடு வருகிற தேவன். நீங்க ஜஸ்ட் அவரை நோக்கி கூப்பிட்டா போதுமா, அவர் உங்கள் அருகிலே வருகிற தேவன், உங்கள் பக்கத்திலே வருகிற தேவன். ஆமென். ஆண்டவரே, ஆராதனை ஒருவருக்கே, ஆராதனை ஒருவருக்கே. ஆண்டவரே, நாங்கள் இயேசுவே இயேசுவேன்னு யாரெல்லாம் அழைச்சிங்கன்னு எனக்கு தெரியல, யாரெல்லாம் உண்மையா நீங்க அழைச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே நீங்க அழைத்த எல்லாருக்கும் அவர் அருகில் வருகிற தேவனா இருக்கிறார், அருகில் வருகிற தேவனா இருக்கிறார், சமீபமாயிருக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை அபிஷேகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென் ஆமென். நன்றி. Thank you. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில், அதாவது இந்த வருடத்தின் கடைசி மாதம் முதல் வாரத்தின் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இந்த சபைக்கு நான் வந்திருப்பது முதல் முறைன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, அவங்கள கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம். பிரைஸ் காட். சிஸ்டர், உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நீங்கள் நில்லுங்க. இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த சகோதரியை நாம் சபையை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரதர் பேஸ்கி அந்த ஜெபத்தை லீட் பண்ணுவாங்க. கருணை கடலாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இந்த இடத்திலே வாசம் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் கூட புதிதாக வந்திருக்கிற சகோதரி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே அப்பா உம்முடைய கரத்தினாலே மக்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அப்பா நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆலயத்திற்கு வந்தது, இந்த ஆராதனையிலே வந்தது நல்லது என்று அவர்கள் கலந்து கொள்ள, இன்னும் வருகிற நாட்களிலே உமக்கென்று அதிகமாய் ஊழிய காரியங்களை செய்ய நீரே கிருபையாய் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீதியான ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீரை பொறுப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வாரத்தில் வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது வெக்கேஷன் போகிறவங்க, இல்லை வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்தவங்க, உங்களுக்காக ஜெபிக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ப்ரைஸ் கார்ட். வெக்கேஷன் போகிறாங்க. ஜஸ்டின் பிரதர், சிஸ்டர் ஜூலின் அவங்க வெக்கேஷன் போகிறாங்க. சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. இவர்களை நம்ம ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் கிறிஸ்டி தினேஷ் இவர்களுடைய ட்ராவலுக்காகவும், இவர்களுடைய ட்ராவல் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காகவும் நாம் கர்த்தரை துதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஜெபம். நேற்றுமென்றும் மாறாத அன்பு தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இந்த வேலையிலையும் கூட வெக்கேஷன் போகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உடைய சமூகம் முன்பும் பின்புமாக சென்று தகப்பனே அவங்க சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வெக்கேஷனை கழிச்சிட்டு வர்றதற்கு நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி தகப்பனே. அப்பா நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை அவர்களை உருவாக்கி தகப்பனே. அப்பா குடும்பத்தோடு போயிட்டு நன்றியோடு உமக்கு வந்து நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவங்கள ஆசீர்வதிங்க. நல்லபடியாக வேலைக்கு போவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீங்கள் பலத்தையும் நல்ல ஞானத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். உட்காருங்கம்மா. அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பேர்களை வாசித்து விட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். 6th டிசம்பர் பிரதர் ஆல்பர்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 6th டிசம்பர் பிரதர் கார்த்திக் நட்ராஜ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 7th டிசம்பர் பிரதர் ரட்சகன். 8th டிசம்பர் அம்மா சுகந்தி சிஸ்டர் மர்லின் அவங்களுடைய தாயார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 10th டிசம்பர் பேபி ஒலிவியா ஜேக்கப் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 10th டிசம்பர் பிரதர் ஐயப்பன் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒருவேளை பேர்களை வாசித்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். ஒருவேளை நாங்கள் பேர்களை விட்டுட்டு இருந்தால் அவர்களுக்காக கூட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இவர்களை நம் சபையாய் ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரதர் ஜான் பீட்டர் அங்கிள் அவங்க அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்போ. அந்த இரவு வேளையில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை இருந்ததுக்கு வேண்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஒரு ஆராதனை நாங்கள் கண்டு ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு மகிமைத்தை செலுத்துகிறோம்ப்பா. சோதர ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பர்த்டே காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் கருத்துக்குள்ளே மூடி மறையும் அப்பா. கழிஞ்ச ஆண்டு பூரா கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே அவங்களுக்கு குறைகள் எல்லாம் தீர்த்து ஆண்டவரே இது மட்டும் இந்த புதிய ஆண்டை காண இந்த கிருபைக்கு வேண்டி உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அவங்களுக்கு கிருபையும் நன்மையும் அவங்கள சூழ்ந்து எப்போவும் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற எங்களை ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் காட். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? பிரைஸ் காட். இதில் விசேஷித்தமான காரியம் என்னென்னா 25 ஆண்டுகள் அவர்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இந்த நாளில் விசேஷித்தமாய் அவர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ அவர்களையும் பாஸ்டர் அவர்களையும் சிஸ்டர் அவர்களையும் நான் முன்பாக அழைக்கிறேன். அவர்களை நம்ம விசேஷமாய் இந்த சபையாய் நம்ம அவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ப்ளீஸ் பாஸ்டர் வாங்க, சிஸ்டர் வாங்க. நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஜஸ்டின் அவர்கள் முன்பாக வரும்படி அழைக்கிறேன். பாஸ்டர் பிரதர் ஜான் பீட்டர் அங்கிள், ஆன்ட்டி தங்கம் ஆன்ட்டி வாங்க, முன்னாடி வாங்க. நம்மெல்லாம் கூட எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். கரைகள் அங்கே உயர்த்தி ஆன்ட்டி வந்துட்டாங்களா? ஆன்ட்டி சுகந்தி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட முன்பாக வரும்படியாக நான் கேட்கிறேன். தம்பி ஐசக் can join because we are going to bless the family. ஸோ இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் இந்த குடும்பத்தை இந்த தேசத்தில் ஊழியத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இன்னும் அநேக வருடங்களுக்கு தொடரும்படியாய் நம்ம எல்லாரும் நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆன்ட்டி சுகந்தி அவங்க ஜெபிப்பாங்க. பின்பாக சிஸ்டர் தங்கம் ஆன்ட்டி அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் இயேசு அப்பா, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஐயா வெட்டிங் ஆனிவர்சரியை காண்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்த கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற தேவன்
ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எவ்வளவு காலம் இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய தேவ சித்தமோ அவ்வளவு காலம் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு விட்டு போன அந்த காரியங்களை நாங்கள் செய்து முடித்து நாங்கள் ஜெயத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு வர உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துமாறு, இது போல அநேக ஆண்டவரை வெட்டிங் அனிவர்சரியை காண என் தேவன் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அரண், எங்களுடைய துருகம், எங்களுடைய கேடகம், எங்களுடைய அடைக்கலம் எல்லாமே நீரப்பா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற எங்கள் தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடர உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இந்த பட்டணத்திலே கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் நிறைவேற்றப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துமாறு இயேசு ரட்சகர் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் செய்வோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக மறுபடியும் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஜெபத்துக்காக உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வருகிறோம் தகப்பனே. எங்கள் இந்த சபைக்காக கொடுத்த அருமையான போதகருக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தாவே, நீர் முன்குறித்தபடியே கர்த்தாவே இந்த குடும்பத்தை கர்த்தாவே இந்த சபையிலே கொண்டு நாட்டி இருக்கிற தகப்பனே. உம்முடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே, அவருடைய முன்னறிந்த வாழ்க்கையை நாங்கள் அநேக சாட்சிகள் மூலமாக கேட்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படி கர்த்தாவே இந்த குடும்பத்தை தெரிந்தெடுத்து இம்மட்டும் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 25 வருடங்களும் ஆண்டவரே எத்தனையோ இடங்களுக்கு கடந்து சென்றிருப்பார்கள். எத்தனையோ ஊழிய பாதையிலே எத்தனையோ கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த குடும்பம் பிரிந்து போகாதபடி ராஜாவே கட்டி இம்மட்டும் எழுப்பி கொண்டு வந்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்துக்காக இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினீர ராஜா, முடிவு பரியந்தம் உமக்காக ஆண்டவரை நிற்க அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. சுகம், சமாதானம், ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் நன்மையும் கிருபையும் பின்தொடர உதவி செய்வீராக தகப்பனே. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறபடினால் அந்த ஞானத்தினாலே இன்னும் உம்முடைய வேதத்தை ஆண்டவரை நன்றாய் புரிந்து கொள்ள ராஜா, அதன் சகல சத்தியங்களை அறிந்து கர்த்தாவே சத்தியத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அறிவிக்கிற மகனாக ஆண்டவரை கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக மாற்ற ஆண்டவரை நீர் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரியுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே ஆண்டவரை அபிஷேகத்தால் நடத்தி ஆண்டவரை நிரப்பி மகளை நடத்துகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களும் இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட பலன் கொடுப்பீராக. சகல ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த அருமையான மகனை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. மகனுடைய பிரயாண வாழ்க்கையிலும் கர்த்தர் கூடவே இருக்கிறீர் ராஜா. போக்கிலும் வரவிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுடைய அபிஷேகத்தால் மூடி இருக்கிறீர், நிரப்பி இருக்கிறீர். இன்னும் அபிஷேகத்தால் நிரப்பி அநேக ஆத்துமாக்களை மண்டையிலே கொண்டு சேர்க்கிற மகனாக ராஜா அவனையும் அபிஷேகிப்பீராக ராஜா. உடைய கரத்திலே அப்பா எல்லாவற்றையும் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்க ஒன்றும் தகுதியில்லை தகப்பனே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா எங்களை தாழ்த்தி உடைய பாத்திர இந்த ஜெபத்தை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். எப்படி அமரலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் காட். அடுத்ததாக இந்த வாரத்தில்
நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்ததான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம பார்த்துவிட்டு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம கடந்து போகலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக நம்ம இந்த வாரந்தோறும் நடக்கிற காட்டேஜ் ப்ரேயர் கேம்ப் மற்ற ஊழியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம். ஸோ இந்த வாரமும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் இருக்காது. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது வழக்கம் போல் வெள்ளிக்கிழமையில் அது நடக்கிறது. இந்த வாரத்துலேருந்து விசேஷமாக பிரதர் விக்டர் அவர்களை வீட்டில் வைத்து சண்டே அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஈவினிங் 3 PM அந்த ப்ராக்டிஸும் 2:30 PM பாஸ்டர் வீட்டில் வைத்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாகவும் அதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு டீச்சர்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக முன்பாக நம்ம அறிவித்ததுபடி நம்ம ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் காலங்களில் இந்திய தேசத்தில் இருக்கிற அனாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், அப்புறம் ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, இவர்களுக்காக நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்துலேயும் கூட நமக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் நம் கரங்களில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதற்கான தேவைகள் இருக்கிறது. இல்லை நான் உங்களுக்கு நேரம் இல்லாதபடியால் கொஞ்சம் வேகமாக நான் வாசித்து விட்டு மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒவ்வொரு மாதமும் நம்ம விசேஷமாக ஒரு ஃபண்ட்ஸ் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அது அந்தந்த மாதத்தின் தேவைக்காக நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இந்த தேவை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவர்களையும் நாம் தாங்கும்படியாய் இந்த காரியங்களில் நம்ம அவர்களோடு கூட இணைந்து இருக்கும்படியாக இந்த காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பிரதர் ஜெய்சங்கர் அவங்க ட்ரைபல் சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய தேவைகளுக்காக நம்மளிடத்தில் கேட்டிருக்கிறார். அந்த ட்ரைபல் சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான அந்த ட்ரெஸ், ஃபுட்டு, அப்புறம் ரைஸ் பேக், அதுக்குண்டான சில காரியங்களெல்லாம் நம்மள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. பாஸ்டர் வெஸ்லி பிரபு அவங்க ஒரு நியூட்ரிஷன் கேம்ப் நடத்துகிறாங்க. அந்த நியூட்ரிஷன் கேம்பில் விடோஸ், பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அனாதைகள், பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த நியூட்ரிஷன் கேம்ப் முக்கியமாக அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மிகவும் அன்றாட தேவைக்கு, உணவு தேவைக்கு இல்லாமல் இருக்கிற அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக அந்த காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஜாக்மிஸ் மினிஸ்ட்ரி அவங்களும் இந்த மாதத்தில் ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, அந்த காரியங்களுக்கு பாஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ் ஒரு 30 ஃபேமிலி இந்த ஊழியத்தின் கீழாக இவர்கள் வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்காக கூட அந்த தேவைகளுக்காக நம்மளிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டர் விஸ்வநாத் அவங்க அவர்களுடைய ஃபேமிலி, பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அவங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற முக்கியமாக ரோட் சைடில் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக அவர்கள் இந்த ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, பெட்ஷீட்டு, மற்ற காரியங்களுக்காக அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் மோர் தென் 1 lakh அரவுண்டு நம்ம இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய கர்த்தருக்கென்று இந்த காரியங்களை நீங்கள் தாங்கும்படியாக உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு யூகேலேருந்து ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு சண்டேலேருந்து 6 to 8 PM நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கூட நீங்கள் பங்கெடுக்கும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை படைக்கலாம். சிஸ்டர் ஜூலின் அவங்க முன்பாக ஒரு பாடல் பாடும்போது நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். பிரதர் ஆல்பர்ட் அவர்கள் அந்த ஆஃபரிங்கை ஆசீர்வதித்து ஜெபிப்பார். Jesus.
அன்பின் பரலோக பிதாவே, படைக்கப்பட்ட காணிக்கையாக வருகிறோம். நல்ல ஆராதனை வேளையிலே வெளிப்பட்டீரே. செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மகனை மறைத்து வெளிப்படும் ஆண்டவரே. காணிக்கை எல்லாம் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் நம்ம ஷிஃப்ட் டியூட்டிலாம் இருக்கிறதுனால எப்படியாவது இந்த ஃபஸ்ட்டு வீக்லேயாவது நம்ம போயிடணும் அப்படின்னு பெர்மிஷன் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் ரொம்ப பேர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் பேர் நாங்கள் ஃபஸ்ட் வீக்குக்கு மட்டும்தான் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிலாம் நம்ம இருக்கிறோம். ஃபஸ்ட் வீக்குக்கு எப்படியாவது ஓடி வந்துடணும் அப்படின்னு கொஞ்சம் ஃபஸ்ட் வீக்குக்கு மட்டும் எப்படியாவது ஓடி வந்துடணும். இல்லை, எல்லா நேரங்களையும் கர்த்தரை எக்காலமும் நான் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும், அதாவது 2வது வீக்கு 3வது வீக்கு 4வது வீக்குன்னு இல்லை, எப்பொழுதும் ஆண்டவர் மட்டும் எப்படி இருக்கிறாரா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரால் எல்லா வீக்லேயும் நீங்கள், அதாவது பல அலுவல்கள் நமக்கு இருக்கும். ஆனால் ஒன்று, கர்த்தரை தேடுவதை மட்டும் மற்ற அலுவல்களுக்காக ஒதுக்கி வைத்து விடக்கூடாது என்பதை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கலாம். லீவ் எடுத்தால் அன்றைக்கி என்ன ஆயிரும், ஏன்னா ஒரு நாள் எடுத்த கிளாஸு நமக்கு மிஸ்ஸிங். ஆஃபீஸுக்கு லீவ் எடுத்தால் ஒரு நாள் சம்பளம் கட் பண்ணிடுவாங்க. இன்னும் தெரியுமா, வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்தாச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கட் பண்ணிடுறான் சம்பளம். அப்போ நமக்கு சனிக்கிழமை எடுக்கிறோம். அப்போ கர்த்தர் எத்தனை நாள் கட் பண்ணுவார்? அதனால் எல்லோரும் நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் குறையாமல் இருப்பதற்கு சனிக்கிழமை மட்டும் லீவ் எடுத்துடாதீங்க. உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள், ஏன்னா தம்பிக்கு ஐயில் டைலேஷனுக்காக இந்த லிக்விட் விட்டதுனால ஒரு சில காரியங்கள் சரியாக அவருக்கு வாசிக்க முடியாதுன்னு சொன்னார். இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். அவங்க சொன்னாங்க சண்டே ஸ்கூல் இந்த சண்டே, நாளைக்கு சண்டே ஸ்கூல் ப்ராக்டிஸ் நாளைக்கு நடக்குது. இல்லை, மைமில் யாரெல்லாம் எந்தெந்த குழந்தைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் இருக்கிற வீட்டில் வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும். அதாவது 2:30க்கு அந்த ப்ராக்டிஸ் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நான் இருக்கிற வீட்டில், நான் வசிக்கிற வீட்டில் 2:30க்கு நாளைக்கு மைமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பிள்ளைங்களாம் கடந்து விட வேண்டும். அந்த பெற்றோர்கள் அதற்காக பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்துங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் குரூப் டீம் உங்களோட கூட தொடர்பு கொள்வார்கள். அதுக்கு அடுத்து பிகினர்ஸ் அண்ட் சப் ஜூனியர்ஸ் அவங்களுக்கு தம்பி விக்டர் தாமஸ் அவங்க வீட்டில் வச்சு 3 o'clock அந்த நிகழ்ச்சி, அந்த ப்ராக்டிஸ் நடக்கும். அதற்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு மேலே வி கேர் வி ஷேர் ப்ராஜெக்ட் இப்போ தம்பி சொல்லும்போது, இட்ஸ் நாட் 1 lakh, இட் மோர் தேன் 1 lakh. இட் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 7 lakh திராம்ஸுக்கு நம்மகிட்ட 7 lakh ருப்பீஸுக்கு நம்மகிட்ட ரிக்வஸ்ட் வந்திருக்குது. நம்மளால் முடிந்ததை நம்ம செய்வோம். அல்லேலூயா. முடிந்ததை நம்ம செய்ய பிரயாசப்படுவோம். அதற்காக என்னடா ரூபாயை பற்றியே பேசியிருக்காங்கன்னு இல்லை. நம்ம இந்த நாட்களில் நான் யோசித்து பார்த்தேன். நான் செய்த ஒரு காரியம் அதை உங்கள்கிட்ட சொல்லுவது நான் அது என்னைய பிரசித்திப்படுத்துகிற மாதிரி கூட அதிக பிரசித்தரமாக இருக்கும். ஊரில் ஒரு ஃபெலோஷிப், நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம், ஒரு 5-6 பாஸ்டர்ஸ். அதற்கு எங்களோட இணைந்து ஒரு 7 ஊழியர்கள் அவங்க சபை நடத்தி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ செய்யணும், ஆல்மோஸ்ட் இட் கேம் அரவுண்ட் 2.2 lakh அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது, அப்போ தான் யார் என்று சொன்னாங்கன்னு தெரியல, நான் மறந்துட்டேன். கிறிஸ்மஸ்க்கெலாம் எதுவும் ஸ்ரீலங்கா உதவி ஏதாவது பண்ணிங்களான்னு யாரோ கேட்டாங்க. யாருன்னு எனக்கு மறந்துடுச்சு. அப்போது டக்குன்னு இருதயத்தில் உணர்த்தப்பட்டேன். உடனே எங்கள் டீம் அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு பேசும் பொழுது, அந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பேசும்போது எல்லாருமே எஸ் அப்படின்னாங்க. அல்லேலூயா. யாரும் எதுவும் கேட்கலாங்க. ஜஸ்ட்டு இதை ஒரு ஆப்ளிகேஷன் சொன்ன உடனே நம்ம 1 lakh இந்தியன் ரூபி அனுப்பிச்சோன்னா ஸ்ரீலங்காவில் 3.5 lakh ஸ்ரீலங்கன் ரூபி. அல்லேலூயா. பிரயாசப்படுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இதுவும். நம்ம விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவங்க, ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்க உதவுறாங்க. நம்மளால் முடிந்தவரை நம்ம அதை செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு பட்ஜெட், பெரிய பட்ஜெட் எது, கிறிஸ்மஸ் நியூ இயர். ஏன்னா சர்ச்சு பெருசாக இருந்ததுன்னா பட்ஜெட் பெருசாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும், ஃபுட்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஃபுட்டு, கிறிஸ்மஸ் சர்வீஸ் ஃபுட்டு, நியூ இயர் சர்வீஸ் ஃபுட் இருக்குது. அப்புறம் கேக் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம இப்போ எப்போவுமே கேக் சாப்பிடாத ஆட்கள், அதனால் கேக் அன்றைக்கி சாப்பிட்டா தான் அது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. தென்
நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 dirhams அதில் போட்டுக்கிட்டேன், ஏதாவது தேவைப்படும் நமக்கு. அப்புறம் டெக்கரேஷனுக்கு இருக்குது. கிட்ஸோட ட்ராஃபிஸ் நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்தோம். லாஸ்ட் இயர் ஒன்று தான் கொடுத்தோம், அந்த ட்ராஃபி தான் கொடுத்தோம். இந்த தடவை 2 கொடுக்க வேண்டியிருக்குது. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கான்டெஸ்ட் நடந்தது. ஸோ இது வந்து டபுளாக இருக்குது. அப்போ அதையும் மனசில் வைத்துக்கொள்ளணும். அப்புறம் எப்போவும் கிட்ஸோட கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுப்போம். டீச்சர்ஸ் அப்ரிஷியேஷன், கிட்ஸோட ரெஃப்ரெஷ்மெண்ட். இன்னும் இது வந்து ரொம்ப சுருக்கமாக போட்டார் தம்பி பூன். அவர் சொல்லிட்டாரு, கண்ணை இப்படியே வச்சுக்கிட்டாரு, கையும் இப்படியே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் தானே அக்கௌண்ட், அவருக்கு தான் தெரியும் எப்படி சூழ்நிலை இருக்குதுன்னு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் அதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் டெய்லி எழுதும்போது ஐயோ அங்கே உதைக்குதோ இங்கே உதைக்குதோ அப்படின்னு. இந்த இடம் வந்து நம்ம வந்து உதைக்காதபடியாக எல்லாவற்றையும் கொண்டு போவதற்கு எல்லாரும் நம்ம வந்து ஜெனராசிட்டியோடு நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் சில டீம்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு ஃபர்தர் ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த வீக்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யார் யார் எந்த டீமில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். அதையும் நீங்கள் கவனமாக அந்த டீமோடு இணைந்து நீங்கள் செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாள் நம்மளை ஜீவனோடு தேவன் நிற்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தேசத்தில். ஸ்ரீலங்கா தேசத்தில் அவங்க அப்படி இன்னைக்கு இன்னும் மழை பெய்து கொண்டு இருக்கிற அப்படின்றாங்க. கொஞ்சம் பேர் அந்த சேற்றில் புதைஞ்சு அதுலேருந்துலாம் அந்த சடலங்களை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி மழை வெள்ளத்தில் இதுலேயும் ஒரு தம்பியை கூப்பிட்டு, நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுப்பா. அந்த தம்பி இங்கேருந்து ரட்சிக்கப்பட்டு போனால் அவன் வந்து ஒரு ஸ்ரீலங்கன், அதாவது ஸ்ரீலங்கன், தமிழ் கிடையாது, சிங்களி. அவர்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம் பாஸ்டர், நாங்கள்லாம் கடல்புறத்தில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அந்த தண்ணி ஒன்றும் எங்களை சேதப்படுத்தலை, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்வோம் அப்படின்றான். சரி, அவனுடைய ஜெனரஸ் ஹார்ட்டை பார்த்தேன். அந்த 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 மற்றவர்களுக்காக உதவ வேண்டும் அப்படின்னு. நம்மலாம் பைசா அப்படின்னா கொடுங்க, பாக்கெட்டில் போட்டுக்கிறேன் நான் இல்லையா. அவர் அவ்வளோ ஜெனரசிட்டியாக சொன்னார். இன்னொருத்தட்ட பேசும்போது எங்களுக்கு வேணான்றார். என்கிட்ட 20 ரூபா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட 1 ரூபா தான் இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றார். ஸோ வாட் அ கிரேட் ஹார்ட் தே ஹேவ். அல்லேலூயா. அப்போது நம்மளாம் சுகத்தோடு இன்றைக்கி இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோன்னா கர்த்தருடைய தயவு. நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த தேசத்தில் சின்ன அசைவு அப்படி ஆண்டவர் குலுக்கி விட்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை குலுக்கிற மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவாராக. திருவந்துக்குள்ள முன்னாடி நம்ம செய்தியை பார்த்து விட்டு போவோம். எனக்கு இருக்கிறதுன்னு ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. செய்தியை ஆரம்பிக்கிற முன்னாடி சில கேள்விகளை கேட்குறேன். இப்போ யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்பா அப்படின்னு கேட்டால் ரூபன் என்ன சொல்லுவேன்? வேலைக்கு தான் வந்திருக்கேன் பாஸ், இதை விட என்ன தேவை இருக்க போகுது? கிறிஸ்டிபதரை கேட்டினா பிள்ளைங்க 2 பேரும் வேலைக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது பாஸ்டர். ஸோ வி ஹாவ் ஸோ மெனி ரிக்குவயர்மெண்ட்ஸ். நமக்கு தேவைகள் இருக்குது இல்லை, ஒவ்வொருத்தரையும் கேட்டால் தேவைகள் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இன்றைக்கி பாஸ்டர்ஸ்லாம் எல்லாத்தையும் போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்மஸுக்கு ரொம்ப பேருக்கு செய்யணுங்க, அது தேவையாக இருக்கும். நமக்கு எப்போவுமே தேவைகள் இருந்து கொண்டு இருக்கும். அதற்கு மத்தியில் நம்ம ஒன்றை பார்க்க போகிறோம், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. நமக்கு மிக தேவையானது ஒன்றே. வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அருமையான ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களை நடத்தும். உங்களுடைய சிலுவையின் மறைவில் மறைத்து அடியனோடு கூட இருந்து பேசும்படி ஆட்சேபிக்கிறேன். ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தேவையானது ஒன்றே. அதாவது இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையானது. இந்த கான்டெஸ்ட்லாம் போனால் ரொம்ப நேரமாயிரும். ஒரே ஒரு காரியம்தான் தேவை அப்படின்றாங்க. என்ன அப்படின்றா, மார்த்தாளையும் தெரியும், மரியாளையும் தெரியும். மார்த்தாள் யார்? அக்கா. மரியாள் சகோதரி, அவருடைய தங்கையாக இருக்கிறா. அப்படின்னு எனக்கு தெரில. சகோதரிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. யார் முதல்ல பிறந்தாங்க, 2வது பிறந்தாங்க பிரச்சனை கிடையாது. மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள். அப்போ மார்த்தாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இங்கேயும் ஓடி ஆண்டவருக்கு எப்படியாவது பிரியப்படும்படியாக நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் மார்த்தாளுக்கு வந்து ஆண்டவருடைய பாதம் பிரியமே இல்லை போல. அங்கே மரியாள் என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னா, ஆண்டவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க அவங்க பாதத்தில் அமர்ந்து. அல்லேலூயா. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணாங்க? ஓடி ஆடி ஏதாவது ஆண்டவர் கொண்டு வந்து சமைத்து நல்ல உணவு பதார்த்தங்களை கொடுத்து விட வேண்டும் என்று. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்டே இல்லை அப்படிங்கிறதா நமக்கு தெரியும்.
ஆனால் இன்னும் வாசித்து பார்த்தோம் என்றால் போகலாம். யோவான் 11ஆவது அதிகாரம் போங்களேன். யோவான் 11ஆவது அதிகாரம் 24வது வசனம். இல்லை, யோவான் 11:24. அதற்கு மார்த்தால் அப்போ பாருங்க, அந்த இடத்துல மார்த்தாள் சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரனாகிய லாசரும் என்ன செய்வானா, உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் மரித்து தேவனுடைய வருகை அந்த மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது எல்லாரும் உயிர்த்தெழுதல் தான் போகிறோம். அந்த உயிர்த்தெழுதல் நாளில் என்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான் என்பதை நான் அறிவேன் என்று அவள் சொல்கிறா இல்லையா. அப்போ அவளும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கேட்டிருக்கிறா. அதுக்கு பிறகு அமர்ந்திருப்பா நிச்சயமாக, இல்லையா. அப்போது ஒரு டக்குன்னு மண்டையில் ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது. ரெய்னார்ட் போங்கே அவர் சொல்கிறாரு, மார்த்தாளுக்கு என்ன இருந்ததா, நேற்றைய விசுவாசம் இருந்ததான் அவன் சகோதரிகளுக்கு. நீங்கள் நேரமே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நாளைய விசுவாசமும் இருக்கிறதா சொல்கிறார் அவர். என்னன்னா, உயிர்த்தெழுதல் நாளில் அவன் பிழைப்பான், அவனும் உயிர்த்தெழும். அப்போ நாளைய விசுவாசம் இருக்குது. இன்றைய விசுவாசத்தை தற்பொழுது இன்னைக்கு பிரசன்ட் டே அந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நமக்கு என்னன்னா, முன்னாடி உள்ள அனுபவத்தில் பாஸ்ட் அந்த நேற்றைய விசுவாசம் இருந்திருக்கும், நாளை விசுவாசம் இருக்கலாம், ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லியிருக்கிறோம். பட் இன்னைக்கு இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் விசுவாசம் உடையவர்களாக வாழுகிறோமான ஒரு கேள்வியை நம்ம இருதயத்தில் வைத்து பார்க்கணும். சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது, அங்கே லாசருவை உள்ள வச்சுட்டாங்க, அவன் 4 நாள் ஆகி போச்சு, தேவனாலே எழுப்ப முடியும். இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு உங்களுக்கு நாரி போன காரியமாக இருக்கலாம், அது மூடி போடப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க அவரு. அப்போ இந்த இடத்துல மீண்டுமா வருவோம், தேவையானது ஒன்று. அப்போ என்னன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய போதகம் அவருக்கு போதும். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், நாமும் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும். அவர் என்ன பண்ணானா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் அதற்கு தான் போராடுமே ஒழிய வேற ஏதோ காரியங்களுக்காக நம்ம விரும்பி ஓடுகிறப்ப சொல்ல போனா, பிரியாரிட்டி எது கொடுக்கணும், முன்னுரிமை எதற்கு கொடுக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய போதகத்திற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய போதகத்தை எப்படி சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் போதகம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கபடியான போதகம் இருக்கிறதா என்பது பல இடங்களில் பார்ப்பதற்கு அரிதாகி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பைபிளில் எழுதியிருக்கிறபடியாக போதிக்கிறார்களா என்பதில் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் பைபிளை எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. வேதத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா, வஞ்சிக்கப்படாமல் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். அப்படின்னா பைபிளை அனுதினமும் படித்தாதான் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். ஏனென்றால் இன்னைக்கு நூதன உபதேசங்கள் வந்து விட்டது. எத்தனை பேர் இயேசுவோடியானுடைய உபதேசத்தை படி நடக்கிறீங்க எனக்கு தெரியும். எத்தனை பேர் ஜஸ்டின் பிரதர் உபதேசத்தின்படி நடக்கிறீங்க? எத்தனை படி ஜான் ஜெபராஸ் அவங்களுடைய உபதேசத்தின்படி நடக்கிறீங்க? எங்கள் ஊரில் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அவர் எனக்கு உறவினர், நெருங்கிய உறவினர். அவருடைய உபதேசம் இவங்க பாதையில் போகுது. நான் சர்ச்சை விட்டு மெதுவாக அப்படியே வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா சத்தியத்தின்படி, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பைபிளில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலாட்டி நீங்கள் போக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தைரியமாக சொல்ல முடியும் இந்த காரியத்தை. அப்படி நம்ம எப்படின்னா, ஸ்லைட் ஆகிறதே தெரியாது. நம்ம அப்படியே வழுகி போயிட்டே இருப்போம். ஒரு நாள் குழியில் விழுந்து கிடப்போம். நம்ம குழியில வழுகி விழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனோடு கூட ஜெயம் பெற்றவனாய் தேவனோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர்வதற்காக அழைக்கப்பட்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி சொல்லவனா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் இந்த செய்தி தலைப்பு, நான் என்ன செய்தி பிரசங்கம் பண்ணும் போது ஒரு கிறிஸ்துவ கதையை படிக்கிறேன். அதில் ஒரு கிறிஸ்துவர்
அவர் இராணுவ அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வரணும். நான் கதையோடு கூட ஆரம்பிக்க விரும்புகிறேன். அவர் வீட்டுக்கு வரணும், லீவ் அப்ளை பண்ணணும். அப்புறம் அவருக்கு எய்தர் ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டோ கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சாதான் அவர் வீட்டுக்கு ரீச் பண்ண முடியும். அதனால் மனைவியை மட்டும் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து கிறிஸ்மஸுக்கு நிச்சயமாக வருவேன், ஆனால் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லிடாத. ஒருவேளை நான் வர முடியாமல் போச்சுன்னா அவங்க ஏமாற்றத்துக்குள்ளே போகலாம், அதனால் சொல்ல வேண்டாம். சரி, இவருக்கு அப்ளை பண்ணுறாரு, லீவு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட்டும் கிடச்சிருச்சு. கடந்து வர்றாரு. கிறிஸ்மஸ் என்ன 25ஆம் தேதியா கிறிஸ்மஸ்ஸு? அப்படித்தான் நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு முந்தின இரவு நேரத்தில் வந்துட்டார். நல்ல இரவில் வர்றாரு. கதவை தட்டணும். மனைவிக்கு ஒரே வந்துட்டீங்களா? ஆமாம். சத்தம் போடாத, ஏன்னா பிள்ளைங்க எழுந்திரிச்சிருவாங்க, இருக்கட்டும். உடனே என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய பிளாங்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வான்றார். எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இதை மாதிரி இருந்துருக்குது. அந்த பிளாங்கெட்டை கொண்டு வந்து அப்படி அந்த இடத்துல யூ ஷேப்பில் அப்படி வளைஞ்சு முடிந்தவரை அப்படி படுத்துக்கிட்டாராம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில். போட்டுட்டு இந்த பிளாங்கெட்டை என் மேலே மூடிடு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு யூ ஷேப்பில் படுக்கும்போது ஒரு இந்த இடத்துல சரீரம் போக இந்த இடத்துல இந்த பிளாங்கெட் விழுந்து தரையில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே அவர் என்ன பண்ணார்னா, 3 பிள்ளைங்க அவருக்கு அந்த பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு வந்த பரிசு, ஒரு பிள்ளைங்களுக்கும் 4-5 பரிசு பொருள் வாங்கியிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு பிள்ளைங்கள் பேரும் எழுதியிருக்குது. எழுதி அது மேலே வச்சிட்டாரு. வச்ச உடனே கால் வச்சுட்டு இவர் அதுக்குள்ளே படுத்திருக்கிறாரு. அங்கே உறக்கத்தில் இருக்கிறார். அவர் அதிகாலையில் பிள்ளைங்க எழுந்துச்சு அந்த ஹாலுக்குள்ளே வந்த உடனே பார்க்குறாங்க, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கில் ஏராளமான பரிசு பொருட்கள். அம்மா சொல்கிறாங்க, ஒவ்வொருடைய பேர் எதில் எழுதியிருக்கிறோம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிள்ளைங்க ஓடி வந்து எடுக்கிறாங்க. யுவராஜ்னு போட்டுச்சா நான் எடுக்கிறேன் இல்லையா, பிரேம்னு போட்டுச்சா அவர் எடுக்கிறாரு, சாம்னு போட்டுச்சுன்னா அவர் எடுக்கிறாரு. அப்படி எடுத்த உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிள்ளை அந்த பொருளை எடுக்கும் போது அப்படி அழுத்தி எடுத்துருக்கா பாருங்களேன். இவர் மேலே பற்ற உடனே ஒரு அசைவாயிருக்குது. அசைவான உடனே அடுத்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துச்சு. அது அடுத்து என்ன அசையுது அப்படின்னு அடுத்த பிள்ளை பிளாங்கெட் தூக்கி இருக்கா. 3வது அந்த பிள்ளை என்ன பண்ணனா, டாடின்னு ஓடி டாடின்னு உடனே 3 பிள்ளைங்களை என்ன பண்ணிச்சான், இந்த பரிசு பொருட்கள்லாம் தூக்கி எறிந்து விட்டு அப்படியே போய் அவரை கட்டி அணைத்து கொண்டுச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு அந்த பரிசு பொருட்கள் விலையேறப்பட்டதா தெரியல. இந்த பரிசு பொருட்களை எல்லாவற்றையும் விட என்னுடைய தகப்பன் விலையேறப்பட்டவர். இந்த பரிசு பொருட்கள் முக்கியம் அல்ல, இதை விட என்னுடைய அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? அப்படி நம்ம அப்பாவை முக்கியப்படுத்தி இருக்கிறோமா? இந்த பரிசு பொருட்கள்னா பிளெஸ்ஸிங்ஸை முக்கியப்படுத்தி வாழ்கிறோமா, இல்லை இந்த பிளெஸ்ஸிங்குக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற தேவனை முக்கியப்படுத்தி வாழ்கிறோமா நம்ம வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. எனக்கு கார் வேணும். சரி, அதுக்கு முன்னாடி காரை எங்கே போய் நிப்பாட்டுறது? நான் கேள்விப்பட்டேன், வெள்ளூர்லாம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் தான் இப்போ கார்லாம் வாங்க வராங்க, சென்னையிலலாம் இல்லையா? அப்போ முதல்ல எனக்கு ஒரு சின்ன குடிசை வீடு வேணும், ஒரு வீடு வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிலம் வேணும், வீடு கட்டியாச்சு. ஒரு பைக்கு, சரி, அப்புறம் ஒரு கார் வேணும். இன்னும் ஏராளமான அதாவது பிளெஸ்ஸிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், பணம் வேணும். பணம் எதுக்கு? என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நானும் நல்லா வாழணும் மற்றவங்களுக்கு மத்தியில். இது எல்லாம் தேவைதான். இது எல்லாவற்றையும், ஈவன் பதவி, பட்டம், படிப்பு, நம்முடைய வேலை, இன்னும் சொல்ல போனால் சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்தோன்னா அப்படி இருப்போம். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்பெனி வந்தோன்னா அப்படி மீசையெல்லாம் முளைச்சிரும். அதாவது அப்படி நிற்போம் அப்படி. அப்போ இது எல்லாவற்றையும் முக்கியப்படுத்தி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாவற்றையும் கொடுத்தவர் யாரு? தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்றோம், இன்னைக்கு பலவிதமான காரியங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை யோசிச்சு பார்த்தேன். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வார்த்தையால் எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கி வைத்தவர். ஆனா அவரை முக்கியப்படுத்தாம, நான் காரை ரொம்ப நேசிப்பேன், என்னுடைய காரை. சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் வந்தோட தொடச்சிட்டு இருப்பேன். நேற்று நாங்கள் போய் நமக்கு இந்த நியூ இயர் அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த ப்ராமிஸ் போர்டு வாங்கக்கான்னு போனோம். போன 16ஆம் தேதி கழுவி நிப்பாட்டி போனது. வண்டி நல்லா தான் கழுவுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சாயந்தரம் தான் காலையில் 2 மணிக்கு போய் அல்வாதாமல்ல ஒரு பார்க்கிங்கில் போனால் எனக்கு இந்த பார்க்கிங்கில் விடாதுன்னு எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிங்கிள் பார்க்கிங், 2 பக்கமும் சோறு விட்டுலாமே. நான் கண்ணாடி இறக்கிட்டேன்னா கிளியராக இருக்கும். நான் கண்ணாடி ஏற்றி வச்சுட்டு போகிறேன், நல்லா வெளிச்சம் போட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இருட்டாக இருக்குது. என்னுடைய இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்னோட அந்த தூண் தெரியலை. போய் லேசாக கிரிச்சு அப்படின்னுச்சு. அப்போ தான் இருக்குது, நீ மட்டும்தான் வண்டி நல்லா ஓட்டுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா என் இருதயத்தில். 2வது, நம்ம அதிகம் நேசிக்கிறோம். அதெல்லாம்
முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் உடனே எனக்கு வருத்தமே இல்லை. யாரோ கேட்டாங்க வருத்தம் இல்லை, எனக்கு வருத்தமே வரல. இதெல்லாம் முக்கியம் இல்லை. எதையோ நம்ம வாழ்க்கையில் முக்கியப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த முக்கியமானதற்கெல்லாம் மூல ஆதாரமான தேவனை என்ன செய்கிறோம்? மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து இந்த நேரத்தில் கேள்வி கேட்கணும். ஆண்டவரே, ஏசாயா 29:13 சொல்லியிருக்குது இல்லையா? அவங்க வாயால் ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்க, வாயால் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறாங்க, வாயால் துதிக்கிறாங்க, வாயால் ஆராதிக்கிறாங்க, வாயால் வார்த்தையை வாசித்து எவ்வளோ அருமையான வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ஒரு பிரசங்கத்தை கேட்டு நல்ல பிரசங்கமாக இருக்கலாட்டி கெட்ட பிரசங்கமாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்குதுன்னா நம்முடைய தேவனை விட்டு எங்கே இருக்குதா? தூர போயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், உதடுகள் துதித்து, அதாவது உதடுகள் வந்து அணைக்குதான் அப்படின்னு ஆண்டவரை, ஆனால் உள்ளம் என்னன்னா உதறி தள்ளி விடுகிறது ஆண்டவரை. அப்படி இருக்கலாமா? ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஸ்தோத்திரம், இயேசுதான் நல்லவருமோ. ஆனால் ரியல் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்பில் வரும்போது எத்தனை மணித்துளிகள் இயேசு நமக்கு நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா 2025 கடைசி மாதத்தில் வந்து நிற்கிறோம். இந்த வருடம் எப்படி ஓடினதுனே தெரியல. கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த வருடம் ஓடி போயிடுச்சு. அது மட்டுமல்ல, ஆண்டோடைய வருகை மிக சமீபம் இருப்பது அப்படிங்கிறத உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மளோடு கூட திருஷ்டாந்திரமாய் பேசி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த அசால்ட் கிறிஸ்டியன் அப்படிமோ, அசால்ட்டாக இருக்கான் அவன் அப்படிமோ, நம்ம என்ன வந்தாலும் அசால்ட்டாக இருப்பான் அப்படின்னு. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அசட்டுத்தனமாக உதாசீனமாக இருக்கக்கூடாது. நாம் அடுத்த வருடத்தில் கடந்து போக போகிறோம். இல்லை, நீங்கள் மட்டும் எனக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகம் போதும், உங்களுடைய வார்த்தை போதும், உங்கள் பிரசன்னம் போதும், உங்களுடைய வழிகாட்டுதல் போதும். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்து போக முடியும்? எதோ தீர்மானம் எடுக்கிறோம். ஒருவேளை நான் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அடுத்த வருடத்தில் இருப்பேனாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் பொழுது, நமக்கு தேவையான ஆண்டவரை நம்ம என் வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுவோம். நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர் எப்படின்னா என்றென்றும் நித்தியமாக நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, உபாகமத்தில் பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? நாட் பார்ஷியல் ஹார்ட், முழு இருதயம். ஒரு பார்ஷியலான ஆத்மா கிடையாது, முழு ஆத்மா. பார்ஷியல் பலம் கிடையாது, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் போது எப்போ பார்த்தாலும் வாரம் போட்டு அடி நச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. வார்த்தை நக்கிய தான் செய்யும். ஹல்லேலூயா. வார்த்தை நம்மளை குத்தி கிழிக்க தான் செய்யும். நான் போன வருஷம் நியூ இயர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நியூ இயர் இல்லாட்டி கிறிஸ்மஸாக இருக்கும். எசேக்கியேல் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறேன். ரைட்டா? நீங்கள் நினைப்பீங்க போட்டு பாஸ்டர்ஸ்லாம் கொள்றாங்கடா நம்மளை, அப்படித்தான் இருக்கும். இப்படி வரிசையான வாய்ஸ் வரேன் எனக்கு, கண்டினியூஸ் ரீடிங். எசேக்கியேல் 33வது அதிகாரத்தை படித்து முடிச்சுட்டு 34 வாசிக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், அடுத்த வார்த்தை, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு விரோதமா என்ன சொல்லு? விரோதமா, மேய்ப்பர்களுக்கு விரோதமா சொல்லு அப்படின்ன உடனே எனக்கு தெரியும் அதில் அடுத்து என்னென்னலாம் எழுதியிருக்குது அந்த 34ன்னு ஏற்கனவே வாசிச்சிருக்கனால நான் அப்படி பைபிளை மூடி வச்சுட்டு, ஆண்டவரை இந்த அடியை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் நான் மூடி வச்சுட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் எங்களுடைய உபதேசம் இல்லை, எங்களையும் சீர்படுத்தக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளது. உங்களுக்கு பாஞ்சு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த வாரம் முழு வாரத்தில் எனக்கு பாஞ்சிருச்சு. இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாயுது, எனக்கு 6 நாளும் பாஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. எதெல்லாமோ முக்கியப்படுத்தி வாழ்கிறோம், அதை நம்பி வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பணம், பதவி, பட்டம், குலம், கோத்திரம், அது அந்த இடையில ஸ்தோத்திரம், அப்படி தானே? குலம், கோத்திரம், நம்ம மனிதர்களை நம்பி வாழ்ந்துருவோம். நிறம் கருப்பாக தான் ஒதுக்கிறான். இந்த மாதிரிலாம் ரொம்ப
காரியங்கள் இதெல்லாம் முக்கியப்படுத்தி நம்ம வாழ்கிறோம். ஆனால் முக்கியமான ஒன்று, அதை யார் பெற்றுக்கொண்டா? மரியாள் பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போதகம், வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பவுலை பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி சொல்லி, பவுலை பார்க்கும் பொழுது எதெல்லாமோ முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர். நம்ம வாசிக்க முடியும். எடுத்து அவர் சொல்கிறாரு, நான் என் குலப்பெருமை எபிரேயன் அப்படிங்கிறத நான் எப்படி இருந்தேன்? பெருமை உடையவனாக இருந்தேன். பென்யமீன் கோத்திரக்காரன், குலப்பெருமை. ரெண்டாவது குடியுரிமை, நான் யூதன் என்கிறதுல, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காரன் என்பதில் நான் என்ன செஞ்சேன்? அதை முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருந்தேன். கோத்திரம், பென்யமீன் கோத்திரத்துக்காரன், அந்த கோத்திரத்தை முக்கியப்படுத்துகிறோம். நான் போன வாரம் கூட இதில் சொன்னேன், காட்டேஜ் ப்ரேயரில் சொன்னேன்னா அல்லது ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன்னா, இல்லை குலம் கோத்திரம் ஜாதியெல்லாம் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் சபையில் தான் தலைவிரிச்சு ஆடுது. நான் சொன்னேன், ஜாதின்னு சபைக்குள்ளே வந்துருச்சுன்னா, நான் போனேன் அங்கே சொன்னேன் பேதி அப்படின்னு. அப்படின்னா என்ன தெரியுமா? நார ஆரம்பிச்சிடும். எது நாரும் சொல்லுங்க? கிறிஸ்துவனுடைய சரீரம் நாரும். என் சரீரத்தை கெடுப்பானாயில் அதுக்கு பேர் சொல்ல வேண்டாம், சோதரம். ஹல்லேலூயா. அப்போ பக்தி வைராக்கியம் உடையவன்றான் அவன். வேத பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவன், நான் பெரிய வேத பண்டிதன் அப்படிங்கிறான். ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஆத்மீகனாக அவன் காட்டிக்கிறான், பரிசேயன். இது எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா லாபமா இருக்கிறது. அதான் சொல்றாரு, இது எல்லாம் ஒரு நாள் நான் லாபம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு தேவையான ஒன்று எது என்பதை நான் என்று கண்டுகொண்டேனோ, அந்த தமஸ்குவுக்கு போகிற வழியில கண்டுகொண்டேனோ, அன்னைக்கு இதையெல்லாம் என்ன படுத்திட்டேன்? நஷ்டம் என்று விட்டு விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. சொல்றேன் ஒரு 4 காரியத்தை. உலகம் அல்ல, உலகத்தை படைத்த வார்த்தை. என்னன்னா, நாட் த வேர்ல்ட் பட் த வேர்ட். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தை நேசித்து கொண்டு இருக்கிறோம், இல்ல வார்த்தையை நேசித்து நாம் வாழ வேண்டும். சோதரம். ஹல்லேலூயா. யோவான் 1 யோவான் 2:15 சொல்லுகிறது, வாசிங்களேன். உலகத்திலும் 1 யோவான் 2:15, அன்பு கூறாதிருங்கள். இல்ல உலகத்தில் உள்ளவைகள் நேசிக்காதீங்க. உலகம் அல்ல, உலகத்தை படைத்த அந்த வார்த்தையாகிய ஆண்டவரை முக்கியப்படுத்தி வாழணும். சுருக்கமா சொல்லிட்டு போறேன், திருவிருந்து வேற இருக்குது. ரெண்டாவது, not the pleasures and possessions of the world but the presence of God. உலக இன்பங்கள் அல்ல, உன்னத தேவனின் பிரசன்னம். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. தீத்து 3:3 வாசிங்க. போதுமா? பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும், வேரியஸ் லஸ்ட் அண்ட் பிளஷர்ஸ். ஹல்லேலூயா. உலகத்தின் மோகம், உலகத்தின் இச்சையை விரும்பி நம்ம வாழக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. 1 யோவான் 2:14 சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்தினால உண்டானவைகள் மீது ஒருத்தன் அன்பு கூறுகிறான்னா, பிதாவை நம்ம முக்கியப்படுத்தி வாழல, ஆண்டவரை முக்கியப்படுத்தி வாழல. சோத்திரம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நான் இது விவரிக்க நான் முடியாத சூழ்நிலை நிற்கிறேன், இன்னொரு நாளைக்கு முடிந்தா பார்ப்போம். அப்போ இந்த லஸ்ட் இல்ல, நாட் த பிளஷர்ஸ், இந்த உலகத்தின் மகிழ்ச்சி இல்ல, உலகத்தில் கிடைக்கிற பொருட்கள் அல்ல, உன்னதமான தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அதை முக்கியப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அடுத்தபடியாக, not the lust of the world but the love of God who came in flesh. மாம்சத்தின் இச்சை அல்ல, மாம்சத்திலே நம் மத்தியில பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முக்கியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாவே வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை, அவர் வார்த்தையா இருந்தார். இப்போ தீத்து சொல்லுது, தீத்து 2:12, நாம் அவபக்தியையும் லௌகீக வெறுத்து
அடுத்து வாசிமா. வார்த்தையை கொடுத்த அடுத்து வாசிமா. ம் 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 நமக்கு போதிக்கிறது. சோதரம் ஹல்லேலூயா. போதிக்கக்கூடிய வார்த்தையை முக்கியப்படுத்தி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. லௌகிக இச்சைகளை விட்டு ஒளிந்து, அப்போ உலகத்தின் மாம்சமான இச்சைகள் அல்ல, மாம்சத்தில் வந்த தேவனுடைய அன்பு முக்கியம். நமக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய அன்பு முக்கியம். சோதரம். நாலாவதாக, நாட் தி கிஃப்ட்ஸ் பட் தி begotten one. ஹல்லேலூயா. இது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த கிஃப்ட்ஸ் ஆசீர்வாதம், உலகத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, பரிசுகள் அல்ல, ஆனால் பரிசாக பிறந்த ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் 4:10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அப்போ நீ யாரு, நீ யாரு கூட பேசிட்டு இருக்கிற அப்படிங்கறத அதை அறிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன கொடுத்திருப்பாரா? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாராம். சோத்திரம். அதான் தேவனுடைய ஈவையும். அல்லேலூயா. எங்கெங்கேயோ தேடுறோம், நித்திய ஜீவனை எங்கெங்கேயோ தேடுறோம், பரலோகம் போறது, சொர்க்கத்துக்கு எப்படி போலான்னு, சமாதானத்தை எங்கெங்கேயோ தேடுறோம், ரட்சிப்பை எங்கெங்கேயோ தேடுறோம். ஆனா எல்லாம் கிடைக்கிற இயேசுவை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம் யாக்கோபு சொல்கிறது 1:17, நன்மையான எந்த ஈவும். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையான ஈவை, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி, தேவையான ஒன்று என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவையான ஒன்று தேவனுடைய வார்த்தை, தேவையான ஒன்று தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. சோர்ஸ் அவர் தாங்க. நம்ம சோர்ஸை விட்டுட்டு சோரம் போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்ஸை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம். அவரை நம்மளோட வைத்து கொண்டோம் அப்படின்னாக்க எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நமக்கு என்னென்ன, அதாவது என்னென்ன வேணுமோ ஏற்ற வேளையிலே நமக்கு என்ன தேவையோ அதை சந்தித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உம்மிடத்திற்கு எங்கள் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு 123 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் எங்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவர்தான் நம்முடைய பொக்கிஷம். ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தின் மேல் நம்ம என்ன செய்வோம்? இந்த பொக்கிஷமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் தேவையான ஒன்று, அது எனக்கு போதும் என்று நம்ம என்ன செய்வோம்னா ஒப்பு கொடுப்போம். அப்படி கண்களை மூடி, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சம்பூரண அழகுள்ளோர் என்னை வாழ்க்கையிலே சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண
லோக சுகமின்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமின்மையெல்லாம் எந்தனை சோதித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். எல்லா சத்தம் உயர்த்தி எந்தன் வாசையது நீரே போதும் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட தினந்தோறும் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரின் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே புவியில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. அப்படியே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்க வேலையில் ஒரு விசை ஆண்டவரே அந்த பரலோகத்தில் இருந்து எனக்காக இறங்கி வந்த அந்த மாணிக்கம், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த அற்பமான உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்ய மோகங்களோ வேற எந்த ஒரு காரியத்திற்காகவும் நான் விட்டுற மாட்டேன். ஆண்டவரே எனக்காக என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு என்னை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக இந்த உலகத்தில் நான் தேவன் என்பதை துறந்து மாம்சத்தில் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே வாசம் செய்து என்னுடைய பாவத்தை எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தை சுமந்து மரித்த அந்த ஆண்டவருடைய சரீரத்திற்கு சமமான அப்பம், இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசம். இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன ஆகிறோமா, ஒரே சரீரமாய் நம்ம ஐக்கியப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்படுகிற நேரம், கம்யூனியன், we came here to be united with you, Lord. நாங்கள் அற்பமாய் நாதபடிக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இதை நாங்கள் புசிக்கவும் பருகவும் கிருபை தாரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த ராத்திரில அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசிங்கள். இது எனக்காக உங்களுக்காக சிந்தப்படுகிற உங்களுக்காக அடிக்கப்பட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதுக்கு அடுத்து வரை அந்த பாத்திரத்தை எடுத்து இல்லை, நான் சிந்திய புதிய உடன்படிக்கையின் பாத்திரமாக இருக்கிறது. இதை பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதை புசித்து பருகும் போதெல்லாம் என் மரணத்தை அறிவிக்கிறீர்கள். நான் ஒன்று அபாத்திரமா இதில் யாரும் பங்கு பெற்று விடக்கூடாது. தன்னைத்தானே சோதித்தறிந்து நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நாம் இதில் பங்கு பெற வேண்டும். விசேஷமான சொல்வது உண்டு, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் இதெல்லாம் இல்லை, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள், மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி இருக்கிறவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க, ஆவியை பெற்றுக்கொண்டவங்க, அனுதினமும் ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது தன்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறவர்கள் அதில் பங்கு பெற வேண்டும். அப்படிப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மட்டும் நிற்கும்படியாக மற்றவர்களாம் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கிருபா தம்பியை ஃப்ரெண்டில் வந்துடுங்க. தம்பி கிருபா ஃப்ரெண்டில் வந்துடுங்க.
தம்பி அலெக்ஸ் முன்னாடி வந்துருங்க. அருமையான நம்முடைய சகோதரர்கள் அவன் கையில் அப்பத்தையும் ரசத்தையும் வைத்திருக்கும் பொழுது கொஞ்சம் விரைவாக வந்து நீங்கள் அப்பத்தை வாங்கி ரசத்தையும் கையில் வாங்கி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து பருவம். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த இடத்துல அமர்ந்து கொள்ளும்படியாக சொல்லுங்கள். பின்பாக அவர்களை தொடர்பு கொண்டு நாம் காரியங்களை அறிவித்து அவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக சரியான முறையில் வார்த்தையின்படி நடத்துவோம். சோதரம் கொஞ்சம் குயிக்காக வந்து எல்லாரும் கொயர் அந்த பாடலை பாடும் பொழுது கொஞ்சம் குயிக்காக வந்து வேகமாக வந்து எடுத்துக்கோங்க, கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜீசஸ் ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தர் இயேசு கிடைக்கலன்னா உங்களுக்கு கரங்களை உயர்த்தலாம். இந்த அருமையான வேளையில் ஆண்டோடைய அடிக்கப்பட்ட அந்த சரீரம்
எனக்காக நார் நாராய் கிழிக்கப்பட்ட சரீரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஜீவனோடு இருக்கிறேன். அப்படி எல்லாரும் ஒரு விசை சோத்திரம் சொல்லி, சோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய சரீரத்தோடு நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாக நாங்கள் ஐக்கியப்படுகிறோம்னு சொல்லி எல்லாரும் ஒன்றிணைந்து இதை புசிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே கையுள்ள திராட்சை ரசம், அருமையான ரட்சர் நமக்காக சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம். ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நீ சிந்தின கடைசி துளி ரத்தம் என் கையில் இருக்குப்பான்னு ஒவ்வொருவரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக எனக்காக மரிக்க வேண்டும் என்று நம்ம சகோதரன் நினைப்பதில்லை, தாய் தகப்பனும் நினைப்பதில்லை. ஆண்டவர், நான் படைத்த மனிதன் பாவத்தில் விழுந்து அந்த நீதியின் பாதையிலிருந்து தவறி போவதை பொறுத்து கொள்ள முடியாதபடியாக அவனை மீண்டும் சரியான பாதையில் நடக்க வைக்க, மீட்டெடுப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து சிந்திய கடைசி துளி ரத்தம் என் கையில் இருக்குது ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ரத்தத்தின் வல்லமை தொடர்ந்து என்னை ஜெயாளியாய் நடத்த, பாவத்தை ஜெயித்து நடக்க, சத்ருவின் தந்திரங்களை ஜெயித்து நடக்க, மாம்சத்தை ஜெயித்து நடக்க, உலகத்தை ஜெயித்து நடக்க எனக்கு உதவி செய்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அதை விட மேலான ஆசீர்வாதமாகிய உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எனக்கு கிருபை தருவதற்காக நன்றின்னு சொல்லி எல்லாரும் அதை பருகலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையில் இந்த இடத்துல கூடி வர செய்து ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க, மேலான உங்களுடைய ராபோஜனத்தில் நாங்கள் ஆண்டவரே கரம் நீட்ட எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜெயாலியாய் நடத்துவீராக. உமது இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உலகத்தை ஜெயித்து நடக்கிற பிள்ளைகளாய், பாவத்தையும் அந்த உலகத்தின் இச்சையையும் ஜெயித்து நடக்கிற பிள்ளைகளாய், இந்த உலகத்தின் மோகங்களை ஜெயித்து நடக்கிற பிள்ளைகளாய், உம்மோடு கூட உமது மனவாட்டியாய் ஆண்டவர் உம்மோடு கூட என்றென்றும் ஜீவித்திருக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த பிரயாணத்தில் அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவையான ஒன்றாகிய உம்மை கூட வைத்துக்கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய அன்பின் திருக்கரத்தை தாழ்த்துகிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் நம்மோடு சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நமக்கு கரெக்டாக முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 10 நிமிஷம் முன்னாடி முடிப்போம். கொஞ்சம் விரைவாக நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். எல்லாரும் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.